जय जय राम कृष्ण।
இந்த மாதம் நாம் இன்னைக்குள்ள அபங்கம் எல்லாருக்கும் இந்த குரூப்ல மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹரிபாட்டில் 17வது அபங்கம். போன தடவை நாம் 16வது அபங்கம் அனுபவிச்சோம். இப்போ 17வது அபங்கம். மொத்தம் 27 அபங்கம் இருக்கு. அதில் 17வது அபங்கத்தை நாம் இப்போ அனுபவிக்க போகிறோம். இந்த அபங்கத்தை நான் வெறுமனே சொல்கிறேன், எல்லாரும் திரும்பி சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம அபங்கத்தை பாட. हरि पाठ कीर्ति हरि पाठ कीर्ति मुखे जरी गाय मुखे जरी गाय मुखे जरी गाय मुखे जरी गाय पवित्र ची होया देह त्यांचा तपाचे समर्थे तपाचे सामर्थ्ये तपिनलामुप चिरंजीवी कल्प वैकुंठी नांदे मातृपितृ भ्राता सगोत्र अपार चतुर्भुज नर होनी ठेले ज्ञान गूढगम्य ज्ञान देवालाधले निवृत्तिने दिधले माझ्याहाती हरिमुखे म्हणा हरिमुखे म्हणा पुण्याची गणना कोण करी हरिपाठ कीर्ति मुखे जरी गाय पवित्र जी होय देह ज्ञानचा पवित्र जी होय देह ज्ञानचा पवित्र जी होय देह ज्ञानचा हरिपाठ कीर्ति मुखे जरी गाय
मुखे जरी गाय हरि पाठ कीर्ति मुखे जरी गाय हरि पाठ कीर्ति मुखे जरी गाय हरि पाठ कीर्ति मुखे जरी मुखे जरी गाय हरि पाठ कीर्ति मुखे जरी गाय हरि पाठ कीर्ति मुखे जरी हरि पाठ कीर्ति मुखे जरी पवित्र जी हो ஞானேஸ்வர மகாராஜுடைய பரம அனுகிரகத்தினால இந்த சத்சங்கத்தை அனுபவிக்கிறோம். ஹரிபாடுங்கக்கூடிய இந்த கிரந்தம் நாம பிரபாவத்தை சொல்லக்கூடிய அபங்கங்களை கொண்டது. அதில் 17வது அபங்கம் அதுதான் இப்போ நாம் அனுபவித்தோம். हरि पाठ कीर्ति मुखे जरी गाय हरि पाठ कीर्ति हरि पाठ कीर्ति पाठना स्मरणम अर्थम हरि स्मरणम हरि कीर्तनम इதை யாரு முகத்தினால செய்வார்களோ हरि कीर्तनத்தை யாரு தன்னுடைய வாக்குனால செய்வார்களோ मुखे जरी गाय गायன பாடுறதுன்னு அர்த்தம். मुखे जरी गाय मुखे जरी गाय வாக்குனால யார் ஹரி கீர்த்தனங்களை பாடுவார்களோ யார் ஹரி ஸ்மரணம் செய்வார்களோ யார் ஹரியுடைய குணங்களை கீர்த்தனத்தை முகத்தினால தன் வாக்குனால பாடுவார்களோ பவித்ரச்சி ஹோய தேஹ த்யாஞ்சா தேஹ த்யாஞ்சா பவித்ரச்சி ஹோய தேஹ த்யாஞ்சா பவித்ரச்சி ஹோய தேஹ த்யாஞ்சா தேஹ த்யாஞ்சா பவித்ரச்சி ஹோய அவர்களுடைய தேகம் பவித்திரமானது. பவித்ரச்சி ஹோய தேஹ த்யாஞ்சா த்யாஞ்சா அவர்களுடைய தேகம் உடம்பு இந்த காயம் பவித்ரச்சி ஹோய பவித்திரமாகவே மாறுகிறது.
யார் தன்னுடைய முகத்தினால ஹரி ஸ்மரணத்தையும் ஹரி கீர்த்தனத்தையும் பாடுவார்களோ அவளுடைய தேகம் பவித்திரமானது. ரொம்ப ஆச்சரியமான சரணம். சாதாரணமா வேதாந்திகளோ இல்லைனா சாமானிய விவகாரங்கள்லையோ நமக்கு தெரியும் தேகம் எவ்வளவு அபவித்திரம்னு. அபவித்திரம்னா ஆஸ்பீஷியஸ் இல்லாத ஒரு இன்ஆஸ்பீஷியஸ். எதனால அப்படி சொல்றார்கள்னா இதெல்லாம் வேர்வை ஏற்படுறது, இல்லை அழுக்குகள் ஏற்படுறது, இந்த மனசில் அழுக்குகள் ஏற்படுறது, இந்த கால் சுத்தமாக இல்லை, மலமூத்திரங்களை சுமக்கக்கூடிய பையா இருக்கு, எலும்பு தோல் மஜ்ஜை ஷீல் ஷலம் இதெல்லாம் சேர்ந்ததான உடம்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது. அதனால தான் ஒவ்வொரு தர்ம காரியங்கள்லையும் குளிச்சுட்டு வான்னு சொல்கிறான். ஏன் குளிச்சுட்டு வரணும்? ஏன்னா தேகம் அபவித்திரம். அது குளிச்சுட்டு அந்த குளியலும் ஒரு எக்ஸ்பிரி டைம் இருக்கு. அந்த எக்ஸ்பிரி டைம் தான் குளிச்சேலாம் அவன் முந்தாண்டத்துக்கே குளிச்சுட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது எக்ஸ்பிரி டைம் இருக்கு. அந்த அந்த டயத்துக்குள்ள திருப்பி குளிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப ஆச்சாரம் இருக்கிறவா காலையில் ஒரு தடவை சாந்தன சுரத ஸ்நானம் பண்ணுவா. சன்னியாசிகளும் பஞ்ச ஸ்நானங்கள் உண்டு, அவர்களுக்கு 5 தடவை ஸ்நானம் பண்ணும். இப்படி விதவிதமான ஸ்நான பிரகரணங்கள்லாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல. ஸ்நானத்திலையும் பிரகரணங்கள் இருக்கு. ஸ்நானம் எப்படி செய்யணுங்கிற ஒரு பிரகரணங்கள்லாம் இருக்கு. எப்படி செய்யணும், எங்க பார்த்து ஸ்நானம் பண்ணணும், எந்த காலங்களில் எங்க பார்க்கணும், எந்த ஸ்நானத்தை எப்படி பண்ணணும், இப்படிலாம் ஸ்நான பிரகரணங்கள் இருக்கு. அப்படி ஸ்நானத்துக்கு பெரிய முக்கியத்துவம் ஏன் கொடுத்திருக்கானா தேகத்துடைய அபவித்திர தன்மையினால. ஒத்தருக்கு ஒத்தர் தொட்டு பேச வேண்டாம், தீண்டாமையினால இல்ல, இந்த வியாதிகள் பரவுங்கிறனால. இப்போ ஒரு 4 வருஷமா நமக்கு தெரியும். அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். ஹாய்னு கொடுக்கலாம், இப்போ வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வியாதிகள் பரவுறது. கை கொடுக்காதீர்கள், வியாதிகள் பரவும். தொட்டு பேசாத வியாதி பரவும். நம்ம கையை எங்கெல்லாம் தொற்றுப்போம் தெரியாது. நம்ம கையவே அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிறது. வைதிகாலாம் ஜலபாத்திரம்னு ஒன்று கையிலேயே வச்சிருப்பான், அடிக்கடி ஆப்போ இப்படி அளவேண்டியே இருப்பான். இப்போ சானிடைசராக மாறி இருக்கு. கத்தாழை இழையை எடுத்து அதை அரைச்சி அப்படியே பூச்சிண்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குளிச்சா அது பட்டிக்காட்டான்னு சொல்லுவார். அலுவேரா லோஷன் வாங்கிட்டா அவள் தான் நாகரிகமான. இப்படி மாறி இருக்கு. இப்போ ஆச்சாரங்கிறது ஹைஜீனிக். இது தீண்டாமைக்குள்ள விஷயம் இல்லை. அது தீண்டமே ஆக்கப்பட்டது. அது காலத்துடைய ஒவ்வொருத்தர் புரிதல். அவள் அப்படி புரிஞ்சுட்டா அப்படிதான். அப்படியே புரிய வச்சுட்டா சில பேர். அதனால அப்படியே புரிஞ்சுன்னு இருக்க. ஆச்சாரியால் பாரு அவனை தொடக்கூடாதான் அப்படி கொடுக்குறான்னா அது அவளுடைய ஆச்சாரம். நாமுமே ஒருத்தர் தொட்டு பேசிக்க வேண்டாம்னு தான் சாஸ்திரங்கள் சொல்றது. தன் முடிய தான் தொட்டாலே கையலம்பிக்கணும், தன் செருப்பை தான் தொட்டாலே கையலம்பிக்கணும். ஏன்? இதுக்கெல்லாம் அடிப்படை ஒன்று, தேகம் அபவித்திரம். அடிப்படை என்னது? தேகமானது அபவித்திரமானது. அபவித்திரம்னா அது கொஞ்சம் கெடுதல் இருக்கு. மூக்கில் அழுக்கு சேர்றது, காதில் அழுக்கு சேர்றது, வாயில் இருக்கக்கூடிய ஜலம் எச்சில்னு பேர், அது வழியாக வைரஸ் பாக்டீரியாஸ் பரவும். மலமூத்திரங்கள் இருக்கு, வேர்வைகள் இருக்கு. இவ்வளவு எல்லாம் நம்ம சில வீடுகளில் திடீர்னு நான் போயிட்டேன்னா எல்லா அழுக்கு சாமானியும் கட்டிலுக்குள்ளே போட்டு ஒரு போர்வை வச்சு மூடி, கட்டில் கடியில் போட்டுட்டு ஒரு போர்வை வச்சு நீட்டாக மூடிட்டா நீட்டாக இருக்கும் வீடு. நீட்டு மாதிரி தெரியும். அந்த போர்வையை தூக்கினா இருக்கிற அழுக்கெல்லாம் தெரியும். அந்த ஸ்க்ரீனை தள்ளி விட்டாச்சுன்னா அழுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அதுபோல இந்த தோல் போயிடுத்து வச்சுக்கோங்க, அப்போ அந்த அருவருப்பு நமக்கு தெரியும்.
இந்த தோல் மூடி நமக்கு ஒரு மோகத்தை கொடுக்கறது. சரீரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நன்னா வச்சுட்டு தோலை வச்சு போத்தி வச்சுட்ட, அது மஜ்ஜை ரத்தம் எல்லாம் இருக்கு. இதுதான் வேதாந்திகள் சொல்ற வழக்கம், இதுதான் ஃபேக்டும் கூட. ஆனால் இப்பேற்பட்ட அபவித்திரமான தேகம் கூட எப்போ அனவர்த்தமும் நீ பகவன் நாமம் சொல்றையோ அப்போ அந்த தேகமும் பவித்திரத்தன்மையை அடையிறது. பவித்ரச்சி ஹோய தேஹத்யாஞ்சாம் தேஹத்யாஞ்சாம் பவித்ரச்சி ஹோய தேஹத்யாஞ்சாம் தேஹத்யாஞ்சா. அவருடைய தேகம் பவித்ரச்சி ஹோய பவித்திரமாவே. யாருடைய தேகம்? ஹரி பாட்ட கீர்த்தி முகே ஜரி காய ஹரி பாட்ட கீர்த்தி. ஹரிஸ்மரணமும் ஹரி கீர்த்தனமும் யாரு தன் வாக்குனால அனவரத்தமும் பாடிண்டே இருப்பார்களோ, இல்லாட்ட பகவன் நாமத்தை சொல்லிண்டே இருப்பார்களோ, அவருடைய தேகம் பவித்திரமாறுது. அவர் தேகம் பவித்திரமாறுது. பவித்ரச்சி ஹோய தேஹத்யாஞ்சா. சம்பிரதாய பஜனையில் ரொம்ப பிரசித்தமா ஒரு அபங்கம் பாடுவார். இப்போ பவித்ரதோ தேஹ வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேஹ வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேஹ வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேஹ வாணி புண்ணியவந்த த்ரோவதேயச்சுத சர்வ पवित्र जो वदे अच्युत सर्व काल जो वदे अच्युत. பவித்ரதோ தேஹ வாணி புண்ணியவந்த ஜோவதே அச்சுத சர்வகால. அச்சுதனுடைய நாமத்தை யாரு எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார்களோ அவளுடைய தேகம் பவித்திரம், வாணியும் பவித்திரம், அவருடைய பேச்சும் பவித்திரமா போயிடும். சாதுக்கள்லாம் அவர்கள் பேசினாலே பவித்திரமா இருது, பவித்திரத்தையே பேசுறா, அதனாலதான் பேச்சும் பவித்திரமா இருது. இந்த வாக்கில் எதை போட்டுக்கிறோமோ அதன்படி இந்த வாக்கு. ஒரு கூடை இருந்தால் அதில் பேப்பரை கிழிச்சு கிழிச்சு போட்டுருந்தா அது பேர் குப்பை தொட்டின்னு பேர். அதே கூடையில் நல்ல சாமான்கள் பூ பழங்கள்லாம் வச்சுருந்தா அது பூஜை சாமான், பூஜை ரூம்குள்ளே எடுத்துன்னு போயிடுவோம். அது கூடையோடைய பெருமை இல்லை, உள்ளே போகிற சாமானுடைய பெருமையை பொறுத்து அந்த பாத்திரத்துக்கும் பவித்திரத்துவம் வரும். அதுபோல நம் வாக்குனால தேவையில்லாத விஷயங்களை பேசின்னு இருந்தோமானால் அந்த நம்மளுடைய சரீரம் அப்பவித்திரமாக போயிடும். நாம் பவித்திரமான நல்ல விஷயங்களையே வாக்கில் சொல்லணும் அப்படிங்கிற சங்கல்பம் இருந்ததானால், அப்படி சங்கல்பம் இருந்தால் மௌன விரதமே வேண்டாங்கிற. அப்படி சங்கல்பம் இருந்தால் மௌன விரதமே அவசியம் இல்லை. மௌனம் எதுக்காக வேண்டியிருக்கோம்னா தேவையில்லாத பேச்சுகளை தவிர்க்கணும். ஒரு நாள் வாய மௌனமாக இருந்தோம்னால் அது கஷ்டம். பழகாத வாழ்க்கை மௌனம்னா சக்கலத்திலையும் மௌனமாக இருக்கணும். நோட்டு பேனா வச்சு எழுதின்னு இருக்கக்கூடாது, மொத்தமாக மௌனமாகிடணும். அப்படி இருக்கிறது கடினம்னா நீ பேசுறது ரைட்டு தான், ஆனால் பகவன் நாமத்தையே சொல்லு, பகவத் விஷயத்தை பேசு, நல்லதை பேசு. ஆத்திச்சூடின்னு ஒரு கிரந்தம் கொடுத்தா அது இப்போ தான் நிறைய படிக்கணும். ஏதோ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் நினச்சக்கூடாது. அதில் அவ்வுங்கிற சப்தத்துக்கு அவ்வியம் பேசேல் அப்படின்னு ஒரு வரி உண்டு. அவ்வியம் பேசேல்
அவ்வியம்னா என்ன? பொல்லாங்குன்னு அர்த்தம். பிறரை பற்றி குற்றம் சொல்வதை தவிர ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அவ்வியம் பேசேல், அவ்வியத்தை பேசாதே. ஔவையார் சொல்ற. ஏதுக்கா அப்படின்னா வாக்க பவித்திரம் பண்ணு. நீ பேசினா 4 பேர் கேட்கும்படியான ஒரு பேச்சு இருக்கட்டும். நீ பேசினா 10 பேருக்கு சுகந்தரக்கூடிய பேச்சாக இருக்கட்டும். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் செய்யது. பகவத்கீதையில் பகவான் சொல்ற அனுத்வேகரம் வாக்கியம். உன்னுடைய வாக்கியம், உன்னுடைய பேச்சு மீதி யாரையும் உத்வேகப்படுத்தாதபடி, யாருக்கும் உன்னுடைய பேச்சு கோவப்படாதபடியோ மனசங்கடப்படாதபடியோ உன்னுடைய பேச்சை அப்படி ரூபமாக்கிக்கோ. உண்மையை பேசினா கோவம் வரத்தான் செய்யும். கோவம் வரா மாதிரி உண்மையை பேசணும். அதுக்கு பல வழி இருக்கு. மாலு சொல்றான், முல்லைப்பூ மாதிரி சத்தியம் இருக்கணும். முல்லைப்பூ எப்படி ஷார்ப்பாகவும் இருக்கு சாஃப்டாகவும் இருக்கோ அது போல அவனுடைய சத்தியம் இருக்கட்டும். சத்தியமாகவும் இருக்கட்டும், ஹிதகரமாகவும் இருக்கட்டும். பகவன் நாமத்தை சொல்ல 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 அந்த வாக்குக்கு அந்த இனிமை ஏற்படும். யார் பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்லிகிட்டே இருப்பார்களோ அவர்களுடைய தேகமே பவித்திரமாறுது. அதனாலதான் நாம்லாம் போட்டுண்டான்னா அதுக்கு பேர் செருப்புன்னு பேரு. ஆச்சாரியாலும் சாதுக்களும் போட்டுண்டா அதுக்கு பேர் பாதுகைன்னு பேர். கால் பட்டதுன்னா அது பவித்திரமாறுது. ஏன்னா எப்பவுமே கால பவித்திரம். நடந்துட்டு வருவோம். இன்னொருத்தட்ட பட்டுதுன்னா அவள் உடனே நமஸ்காரம் பண்ணுவோம். தானே கையை வச்சு காலை தொட்டுக்க கூடாது. அப்போ அவளுடைய பாதத்தை அபவித்திரம் நடக்கும்போது சாதுக்களுடைய பாத ரட்சைய மாத்திரம் பாதுகைன்னு சொல்லி பூஜனம்ல வச்சு பூஜிக்கிறோம். எதனால? அவர்கள் தேகம் பவித்திரமாச்சு. சாதாரணமாக ஒருத்தர் குடிச்சிட்டு வச்சுட்டா அது மிச்சத்தை நம்ம குடிக்க கூடாது. அது உச்சிஷ்டம்னு பேரு, எச்சில்னு பேரு. ஆனால் சாதுக்கள் அவ சாப்பிட்ட மிச்சத்தை நாம் வாக்கில் போட்டுட்டோம்னா அது பவித்திரம்னு சொல்ற. அது அந்த உச்சிஷ்டம் பவித்திரம். உச்சிஷ்டம் சேஷம்னு 2 விதம். சேஷ சப்தங்கள் 2. உச்சிஷ்டம்னாலும் மிச்சம் தான் அர்த்தம், சேஷம்னாலும் மிச்சம் தான் அர்த்தம். ஒருத்தர் சாப்பிட்டு மிச்சத்தை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஒருத்தர் சாப்பிட்றார், அந்த இலையில கொஞ்சம் கிடக்கு, அது நல்லா இருக்கே அதையும் சேர்த்து எனக்கு போட்டுடும் சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. யாருக்கும் பிடிக்காது. அது ஒரு அருவருப்பு, பீபத்சா. ஆனால் இப்போ ஃபேஷன் ஆக்கின்னு வரா. ஒரு தட்டில் 4 பேர் சுற்றி உட்காந்து சாப்பிட்றதுனோ, இல்லைன்னா ஒரு கேக்கை ஒருத்தர் வாயில் அடைச்சிட்டு மிச்ச கேக்கை தான் சாப்பிட்றதுனோ, இந்த பர்த்டேக்கு கேக்கை வாயில் ஊட்டி அவள் கடிச்சிட்டு அது எல்லாருக்கும் வேற கொடுக்குறா. அது என்ன உச்சிஷ்டம்? அது அபவித்திரமானது. அது எச்சில். சாமானியர்களான நாம் அந்த எச்சில் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை கடிச்சு கூட சாப்பிட, அதாவது கடிச்சுட்டு மிச்சத்தை கையில் வச்சிருந்தாலே கை எச்சில் ஆகிடும். வாயில் போட்டுக்கணும். முதலே சொன்னேன், ஆச்சாரங்கிறது ஹைஜீனிக்கே தவிர அது வேற ஒன்றும் இல்லை. புட்டு சாப்பிடலாம். பழத்தை உரிச்சிட்டு கடிச்சு சாப்பிடக்கூடாது. பழத்தை உரிச்சிட்டு கடிச்சு சாப்பிட்றதுனா எங்கள் ஊர் பக்கம் குற்றாலம் இருக்கு, வந்து பாருங்க. உங்களுக்கு தெரியாது, குற்றாலம் தெரியாத வாழ்க்கை சொல்கிறேன். அந்த குற்றாலத்தில் நிறைய குரங்குகள் இருக்கு. அது உரிச்சு கடிச்சு தான் சாப்பிடும். அதுக்கு புட்டு சாப்பிட தெரியாது. நாம் மனிதர்கள்லாம் நாகரிகம்னா புட்டு சாப்பிடலாம், புட்டு வாயில் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனால் அதே விஷயங்களை அவர்கள் புட்டு தான் சாப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் செஞ்ச மிச்சம், சாதுக்கள் வச்ச மிச்சத்தை நாம் வாயில் போட்டுனா அது பவித்திரம்னு சொல்றது சாஸ்திரம். ஏன் அப்படி அவர்களுக்கு மாத்திரம் தனினா? ஏன்னா அவர்கள் வாக்கில் எப்பொழுதும் ஹரிநாமம் வந்துட்டே இருக்கு. அவர்கள் தேகத்தை பவித்திரம் பண்ணினவர்கள். இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா நாம் குளிக்கணும். ஆனால் அவர் சன்னியாசி சித்தி ஆயிட்டார்னு சொல்லணும். சன்னியாசி செத்து போயிட்டார்னு சொல்லக்கூடாது. ஒரு சன்னியாசி சித்தி அடைஞ்சுட்டார்னா அங்கே போயிட்டு வந்தால் நாம் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறோம்.
அதுவும் உயிரற்ற ஜடம்தான், இதுவும் உயிரற்ற ஜடம்தான் அப்படின்னு சாஸ்திரம் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கல. இவர்கள் இறந்து போனா போயிட்டு வந்த உடனே தலைமுழுகணும். ஆனா எங்கேயாவது சந்துக்களும் ஆச்சார புருஷர்களோ சன்னியாசிகளோ அவர்களை போய் அங்க போய் சித்தியானதை பார்த்துட்டு வந்தா குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த உடல் பவித்திரமானது. எப்படி பவித்திரமாகும்? எப்படி பவித்திரமாகனா பகவன் நாமத்தை எப்போ சொல்லாச்சோ அனவர்த்தமும் மூச்சு சுவாசம் மாறி சுவாச பிரதிசுவாசம் மாறி எப்போ பகவன் நாம சங்கீர்த்தனம் வந்துருத்தோ அப்போ அவர் தேகம் பவித்திரமாயிடும். ஜயா பூஜிலே ஆதரே பாண்டுரங்கே விமானஸ்த கேலே प्रयाण प्रसंगे तनु मानवी दिव्य रूपी चकेली तनु मानवी दिव्य रूपी चकेली न त्यागीतिये दिव्य लोकासिनेली न त्यागीतिये ದಿವ್ಯಲೋಕಾಸಿನೇಲಿ. ಜಗದ್ಗುರು ತುಕಾರಾಮ್ ಮಹಾರಾಜ್ ஞானேஸ்வர மகாராஜ் இந்த அபங்கத்தை 725 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். 726 வருஷம் ஆச்சு அப்ப எழுதின அபங்கம். ஆனா ஜகத்குரு துக்காராம் மகாராஜ் 400 வருஷத்துக்கு முன்னாடி தேகுல அவதாரம் பண்ண ஒரு மகான். சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய காலத்துல தான் துக்காராம் மகாராஜும் இருந்தார். சமர்த்த ராமதாஸ், சத்ரபதி சிவாஜி மகாராஜ், துக்காராம் மகாராஜ்லாம் சமகாலம். நான் ஏதோ பிரஹ்லாத சரித்திரம் துருவ சரித்திரம் சொன்னேன்னா அப்படி யோசிக்கலாம். இப்போ சரித்திர காலத்தில் வாழ்ந்தார். 400 வருஷத்துக்கு முன்னாடி 17th செஞ்சுரியில தேகுங்கிற கிராமத்தில் இன்னைக்கும் அவர் வீடு இருக்கு, போய் பார்க்கலாம். இன்னைக்கும் அவர் வீடு இருக்கு. அந்த அளவுக்கு சரித்திரம் இன்னும் தாங்கி நிற்கிறது. அந்த துக்காராம் மகாராஜ் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி காலங்களில், வாழ்க்கையோட கடைசி காலம்னா அவருக்கு இன்னும் 98 வயசுலாம் இருக்குல்ல, 42வது வயசு, 42 வயசுல அவர் சமாதி எடுத்துட்டார். எப்படி சமாதினா இல்லை, அதான் சொல்ல வரேன் சரித்திரம். 42 வயசு தான் இருந்தார். பாண்டவன்கிட்ட சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் அவர் அபங்கத்தில் எனக்கு வைகுண்டம் வேண்டாம் மோட்சம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் ஒரு அபங்கத்தில் சொல்றார், ஷரீர துக்காச்சே கோட்டார ஷரீர துக்காச்சே கோட்டார ஷரீர ரோகாச்சே பாண்டார भांडार शरीर दुर्गंधी चितार नाही अपवित्र शरीर इसे नाही अपवित्र शरीर इसे नाही अपवित्र शरीर इसे शरीर चांगले शरीर सुखाचे घोसुळे शरीर साध्य होय गेले शरीर साधल परब्रह्मा शरीर साधल परब्रह्मा शरीर साधल परब्रह्मा ஷரீர துக்காச்சே கோட்டார. சில பேர் சரீரத்தை எப்படி சொல்லுவார்கள் என்றால், சரீரம் துக்கத்துடைய மலை. ஷரீர ரோகாச்சே பாண்டார. சரீர ரோகம், ரோகம்னா என்ன, வியாதிகளுடைய களஞ்சியம். எடுக்க எடுக்க ஏதாவது வந்துட்டே இருக்குமா.
ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வரும், இன்னொன்று போச்சுன்னா இன்னொன்று வரும். தலைவலியில் மாத்திரை சாப்பிட்டேன், அப்புறம் ஜலதோஷம் வந்தது, ஜலதோஷத்துக்கு மாத்திரை சாப்பிட்டேன், அப்புறம் வேறு ஏதோ வந்தது. ஏன்னா அந்த மாத்திரையோட சைட் எஃபெக்டாக கூட இருக்கலாம், இல்லை மாறி மாறி தான் வரும். எனக்கு இன்னுமே வியாதிகளே வராது அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. எடுக்க வந்துட்டே இருக்கு. ரோகாச்சே பாண்டார். சரி, துர்கந்தி சீத்தார, துர்கந்தம் நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கு அப்படின்லாம் சொல்கிறா. அப்போ பக்தர்கள்ட்ட சொல்கிறார் இவர், நாஹி அப்பவித்திர சரீர இசே, இப்படிலாம் அப்பவித்திரம் கிடையாது, உன் சரீரத்தை இப்படிலாம் தூஷணம் பண்ணிக்காதப்பா, கவலை இப்படிலாம் தூஷணம் பண்ணாத, இதை பார்க்காத நீ. பின்ன சரீர உத்தம சாங்கலே, சரீரம் ரொம்ப சூப்பர். இந்த சரீரம் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் நான். எப்பேற்பட்ட சரீரம் பகவான் கொடுத்துருக்கார், கிஃப்ட் கொடுத்துருக்கார். ஒருத்தருக்கு ஆப்பிள் ஃபோன் ப்ரெசன்ட் பண்ணார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ப்ரெசன்ட் பண்ண. ரீசன்ட் ஃபோன் 14+ ப்ரோ ஏதோ பேர், அதை ப்ரெசன்ட் பண்ண. அது வாங்கிட்டு அவன் என்ன தெரியுமா, 2 நாளுக்கு ஒரு தான் சார்ஜ் போட்டுனே இருக்கணுமே, என்னத்தை செய்யவோ, சார்ஜ் போடாமல் என்ன செய்யணும், மாறி மாறி ஃபோன் வந்துட்டே இருக்கணும், ஃபோன் தான் வரும். இது வேற பத்திரமா வச்சுக்க வேண்டியிருக்கு, பத்திரமா தான் வச்சுருக்கணும். கீழப்பட்டா உடஞ்சிடுறது, கீழப்பட்டா உடைய தான் செய்யும். எதெல்லாம் ஃபேக்டோ அதெல்லாம் நெகட்டிவாக எடுத்துட்டா எப்படி ஃபேக்ட. ஆனால் அதோடைய உபயோகம் தெரிஞ்சவன் இப்படிலாம் பேச மாட்டான். அது உபயோகமே தெரியாது, இது வேற ஜங்க கட்டி மாதிரி கூடயே சுமந்துன்னு போக வேண்டியிருக்குன்னு உபயோகம் தெரியாதவன் வேணா பேசலாம். அப்போ சரீரத்தை யார் தூஷிப்பானா, யாருக்கு உபயோகம் தெரியலையோ அவன் தான் தூஷிப்பான். சரீரத்தில் உபயோகம் தெரிஞ்சவன் தூஷிக்கவே மாட்டான், சரீரத்தை கொண்டாடுவான். ஏன்னா சரீரத்துடைய உபயோகம் தெரியும், நல்லா யூஸ் பண்றோன்னா. எப்படி சரீர சுகாச்சே கோசுலே, சுகாச்சே கோசுலே. இன்னைக்கு சத்சங்கம் கிடைக்கிறதுனா என்ன, நாயா பண்ணியா பிறந்தா கிடைக்குமா? இன்னைக்கு நாமெல்லாம் ஜபர்தஸ்தா வந்து உட்காந்துருக்கோம், 4 பேர் மரியாதை கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ஜென்மா இருக்கு. வந்து சேர் போட்டு உட்காரங்கோ சார்னு சொல்றா. இந்த பாம்புக்கோ பள்ளிக்கோ பூனைக்கோ உண்டா? வீட்டுக்கு ஒரு பூச்சி வரட்டும், நாகாத்தான சொல்லி வழிபட்டு ஒரு பெட்ரூம்ல ஒரு சேரா போட்டு கொடுப்பேன். அது நாகாத்தா கோவில் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. அந்த ஆத்தா வெளியே எங்கேயா வந்தாச்சுன்னா அப்புறம் போத்தாதான் எல்லாம் கிளம்பிடுவான், அதுக்கு மதிப்பு இல்லை. அதோடைய சரீரத்துடைய பிரச்சனை அது. நமக்கு எப்பேற்பட்ட சரீரம்னா, நரதேக துர்லபசான சதவர்ஷாச்சி கணன, 100 வயசு பூர்ண ஆயுசை கொடுத்து ஒரு சரீரம் கொடுத்துருக்காரு நமக்கு. அந்த சரீரத்தில் விசார புத்தி இருக்கு, நல்ல பேச முடியறது, சிரிக்க முடியறது. வேற இங்க யாருக்காவது முடியுமா? வேற சரீரத்துக்கு முடியுமா? இந்த சரீரத்தில் துர்கந்தம் அடிக்கிறது, அது சரீரம் அப்படிதான் இருக்கும்பா, அது குளிச்சா சரியா போச்சு. அதுக்காக வேண்டி இந்த சரீரத்தை தூஷணம் பண்ணிட்டே ஒரு வேதாந்தமா, எப்ப பார்த்தாலும் வெறுத்து வெறுத்து ஒரு வேதாந்தம் சொல்லாதீங்க. இந்த சரீரத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு பாரு. இந்த சரீரம் இருக்கிறனால தான் நமக்கு சத்சங்கம் கிடைக்கிறது. இந்த சரீரம் இருக்கிறனால தான் பகவத் சுகத்தை அனுபவிக்க முடியாது. சாப்பாடு சுகத்தை எல்லாரும் அனுபவிக்கிறான், மைத்துனத்துடைய சுகத்தை கூட எல்லாரும் அனுபவிக்கிறா. அவ குழந்தை குட்டியில் பெத்துக்கலாம், மிருகங்களும் செய்யறது. நித்திர சுகம் எல்லாருக்கும் இருக்கு, சம்பாதிச்சு சேர்த்து வச்சு சாப்பிட்ற சுகமும் எல்லாருக்கும் இருக்கு, எறும்பு கூட சேர்த்து வச்சுக்கிறது. இதெல்லாம் அந்த சரீரத்துடைய பிரகிருதி இல்லை. ஆனா பகவானுடைய குணத்தை பாடி பேசி ஆனந்தப்படுறது இருக்கே, அது இந்த சரீரத்துக்கு மாத்திரமே முடியாது. அதனால இந்த சரீரம் நமக்கு ரொம்ப நல்லது. சரீர உத்தம சாங்கலே, சரீர சுகாச்சே கோசுலே, சரீர சாத்திய ஹோய கலிலே, சரீரே சாதலே பரபிரம்ம. பரபிரம்மத்தை அடைஞ்சுடலாம் அந்த சரீரத்தினால. அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை நாம் உணர்ந்துடலாம் அந்த சரீரம் இருக்கிறனால தான். இல்லைன்னா உணர முடியாது. எப்படி உணர முடியும்? எப்படி யாத்திரை போறது? எப்படி பாண்டவ தரிசனம்? இந்த ராமன தரிசனம்னா 2 கண்கள் வேணுமேப்பா. சுந்தர தியான பகவானுடைய ரூபத்தை பாடணும்னா அது கண் வேணும், வாயும் வேணும். நாமத்துக்கு தாளம்னா கை வேணும். சில மிருகங்கள் கூட பகவான் நாமத்தை காட்ட ஆடுறது. ஆனா ஒரு மனிதன் மிருகம் மாதிரி வெறுமனா இருக்கு. இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ரொம்ப செக்குலரா இருக்கேன் கேட்டா. செக்குலருக்கு அர்த்தமே புரியல.
மத சார்பின்மைனா என்ன அர்த்தம்னு இன்னமும் ஒருத்தருக்கும் புரியல. அவரவர்கள் மதத்தில் அவரவர்கள் இருந்துட்டு அந்தந்த மதத்தவர்கள் மற்ற மதத்தர்களை மதிப்போடு நடத்துவது தான் மத சார்பின்மையே தவிர எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சுட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை மத சார்பின்மைங்கிறது. கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் வாசிச்சா புரியும். நீ சாஸ்திரம்லாம் வாசிக்க வேண்டாம், கான்ஸ்டியூஷனை வாசிச்சாலாவது புரியும். எப்படி கான்ஸ்டியூஷன்னா ரிலீஜனுக்கு என்ன, கான்ஸ்டியூஷனில் என்ன, செக்குலருக்கு என்ன அர்த்தம், இது கூட தெரியல. மத சார்பின்மை கட்சியில் அப்படின்னா முஸ்லீம் இருக்கான், கிறிஸ்டியன் இருக்கான், ஜெயின் இருக்கான், புத்தர் இருக்கான், இந்து மத்திரம் கிடையாது. அதுதான் மத சார்பின்மை. இந்துவை விளக்கிறதுக்கு பேர் மத, இந்து மத்திரம் தான் மதமே. இது எல்லாரும் பிரம்மம், பரபிரம்மம் எல்லாரும். அந்த அளவுக்கு சொல்றார். இருக்கட்டும். பவித்ரஜி ஹோய தேகத்தை ஆச்சா. துக்காராம் மகாராஜ் சொல்றார், என் தேகமே பவித்திரமாயிடும். தேகம் நம்மளுடைய பவித்திரமாச்சு. எப்போ ஆச்சு? எப்போ சத்சங்கத்தில் இந்த சரீரத்தை பகவானை பிராப்தி பண்றதுக்காக வேண்டி அதை உபயோகப்படுத்துறோமோ அப்போ அந்த சரீரம் பவித்திரமாயிடுத்து. சரீரமே பவித்திரமாயிடுத்து. பவித்ரஜி ஹோய தேகத்யாச்சா. இப்படி சொன்ன துக்காராம் மகாராஜுடைய சரித்திரத்தை நான் கொஞ்சம் சொல்றேன். அவர் 42 வயசு இருக்கும்போது பகவான்கிட்ட எப்போதுமே அவர் எதை கேட்டது கிடையாது, நான் வைகுண்டம் கேட்டதே கிடையாது. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை, இந்த பூதளத்தில் படும்பாடு போதும் பாண்டுரங்கா, போரும்பா, அந்த ஜென்மாவே வேண்டாம், சோ இதோட போறோம் அப்படின்னு எப்பயுமே அது சலிப்பு தட்டினதே கிடையாது. ஜனகர் எத்தனை 1000 வருஷ காலம் வாழ்ந்தார், ஆனால் அவர் சலிப்பு தட்டினதே கிடையாது விவகாரத்தில். ஏன்னா அவர் வாழ கத்துண்டார். வாழ தெரியாதவர்கள் தான் இந்த லோகமும் சம்சாரமும் சலிப்பு தட்டும். சுக துக்கங்களை சமமாக ஏத்துக்க தெரியல, அதனால லோகம் சலிப்பு தட்டுறது. பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்பேற்பட்ட மனோபக்குவத்தை நம்ம மனசுக்கு கொடுக்கும். அப்படி ஒரு மனோபக்குவத்தை கொடுக்கும் பொழுது எல்லாரும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியமும் ஒரு உத்வேகமும் அதில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களை பகுத்து பார்க்கக்கூடிய அறிவும் நமக்கு நாம சங்கீர்த்தனமே கொடுக்கறது. அதனால துக்காராம் மகாராஜுக்கு வைகுண்டம் அவசியப்படலை. இப்போ எதுக்கு வைகுண்டம், இப்போ எதுக்கு மோட்சம், அதெல்லாம் இப்போ ஒன்று எனக்கு மோட்சம்லாம் வேண்டாம். அப்படியே நான் இறந்து போனாலும் திருப்பி பிறவி வேணும். துக்காம நீ கர்ப்பவாசி சுகி காலாவே ஆமாசி. எனக்கு கர்ப்பவாசம் கொடு, கர்ப்பவாசம் கொடுத்து நான் உன்னையே தியானம் பண்ணணும், உன்னையே பஜனை பண்ணணும், திருப்பி உன்னை பஜனை பண்ணுறதுக்குன்னே பிறக்கணும். கர்மாவினால ஜென்மம் அடைந்தவர்கள் நம்ம எல்லாரும். ஆனா அந்த கர்மா விட்டு போன ஞானிகள் கூட பஜனை பண்றதுக்காக வேண்டி ஜென்மாவை கேட்டுன்னு வாங்கிட்டு வரா. ஏன்னா அவள்கிட்ட தான் ஜென்மா இல்லையே, அதனாலதான் கேட்கறா. சில பேர் சொல்லுவார், ஜென்மாவை கேட்கலாமா? இல்லாதுன்னா இல்லை, எது இல்லையோ அதை தானே கேட்க முடியும். எப்போ பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்லியாச்சோ அவர்களுக்கு ஜென்மனாகிரேயானிக்க துக்காமணி மாஜி பாக். எப்போ பகவன் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபாடு வந்துடுதோ, பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டோமோ, பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்லக்கூடிய பாகவதால் மேலே ஒரு இலக்கம் வந்துடுதோ, அப்போ நம்ம ஜென்மா கரை ஏறியாச்சு, நமக்கு ஜென்மா இல்லை என்னமே. ஆனால் ஜென்மா இல்லைங்கிறது அப்பா அப்படின்னு நினைக்கிறவா இல்லை, எனக்கு ஜென்மா வேணும். ஏன்னா திருப்பி காணாது. இப்போ ஹரிப்பாடி 27 அபங்கம் பாடி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் முடியலை. இப்போ தான் 17 வந்திருக்கு. இதே மாதிரி எத்தனை அபங்கங்கள் இருக்கு, எத்தனை ஞானேஸ்வரி இருக்கு. ஞானேஸ்வரி 18 அத்தியாயம் இருக்கு. மகாராஷ்டிர கிரந்தங்களே இவ்வளவு இருக்குன்னா தியாகராஜர் போன்றவர்கள் எழுதினது எவ்வளவு இருக்கு, புரந்தரதாசர் போன்றவர்கள் எழுதினது எவ்வளவு இருக்கு, நாயன்மார்களுடைய தேவாரம் திருவாச்சகம் திருமந்திரங்கள்லாம் எவ்வளவு இருக்கு, சித்தர்கள் பாடல்கள் எவ்வளவு இருக்கு, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எவ்வளவு இருக்கு. இது தவிர கீர்த்தனைகள்னு நிறைய பேர் எழுதியிருக்கா. சாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர் இவெல்லாம் எழுதியிருக்கா. அத்தனை கீர்த்தனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் படிச்சு முடிக்காத அளவுக்கு அவ்வளவு ஞானிகள் கீர்த்தனை எழுதி போய்க்கப்புறம் நானும் உட்காந்து எழுதுவேன்னா காக்கு கா ஞாக்கி ஞா போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதை தவிர வேற ஒன்றும் பாட வேண்டிய அவசியமும் இல்லை. அத்தனை கீர்த்தனைகளை திருப்பி அனுபவிக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறந்தோம், நாளைக்கு கேரளாவில் பிறப்போம். கேரளாவில் பிறந்து பூந்தானம் நாராயண பட்டத்திரி நாராயணகுரு போன்ற சாதுக்களுடைய கீர்த்தனைகளை அனுபவிப்போம். அடுத்த ஜென்மா நெக்ஸ்ட்.
அடுத்த ஜென்மா கர்நாடகாவில் பிறப்போம், புரந்தரதாசர் கனகதாசர் போன்ற கீர்த்தனைகள்லாம் அனுபவிப்போம். அடுத்த ஜென்மா மகாராஷ்டிராவில் பிறப்போம், அடுத்த ஜென்மா குஜராத்தில் பிறப்போம், மானகோஜி போதலே போன்ற சாதுக்களுடைய கீர்த்தனை அனுபவிக்கிறதுக்கு. அப்புறம் மேலே பிறப்போம், கபீரோட கீர்த்தனையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு, மீராவோட கீர்த்தனையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. எத்தனை ஜென்மா தேவை? நான் ஜென்மா வேண்டாம், எனக்கு மோட்சம் நான் ஏன் கேட்க போகிறேன்? எனக்கு இத்தனை அனுபவிக்கிறதுக்கு இருக்கும் பொழுது. அதனால எனக்கு ஜென்மா வேணும், எனக்கு மோட்சம் வேண்டாம், எனக்கு வைகுண்ட வேண்டாம் சொல்லக்கூடிய துக்காராம் மகாராஜ் 42 வயசு ஆனதும் பாண்டரங்கன் வந்தார். துக்கா, நீ வைகுண்டம் வரியா? வைகுண்டாயே உனி காயபா கராவே உகீச்ச பைசாவே மௌன ரூப. ஐயா, அங்கே வந்து என்னையா செய்ய? பேசாமல் உட்காந்துருக்கணும். என்னை பஜனை பாட விடுவியா? ஒரு பக்வாஜ் உண்டா, ஒரு டால் உண்டா, காதறிந்த ஊசியும் கடைக்கன் வராதுகான்ட்டு. அப்புறம் அப்போ இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு போகிறது? அங்கே பக்வாஜும் கிடையாதுன்னு. அது நார்தர் வீணை வச்சிருக்காரு, அந்த வீணையெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. எனக்குன்னு ஒரு செட் இருக்காவாலாம் வந்தால் தான் என்னால் பாட முடியும். இதுக்குன்னு ஒரு நடை இருக்கு, இதுக்குன்னு வாசிக்கிறவா இருக்கா? பக்வாஜ்கார வரல, நான் வேணா ஒரு பக்கத்து எங்களுக்கு தெரிஞ்ச 2ஆம் தள்ளி ஒரு மிருதங்க வித்வான் இருக்கிற வாசிச்சு சொல்ல வேணாம், அதெல்லாம் கஷ்டம். இதுக்குன்னு ஒரு நடை இருக்கு, அது தெரிஞ்சவா தான் வாசிக்க முடியும். அதுக்குன்னு ஒரு வாத்தியம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அது அப்படி அனுபவிக்கலாம். எப்படி அனுபவிக்கலான்னு ஒரு ரீதி, இப்படி அனுபவிக்கலான்னு ஒரு ரீதி. துக்காராம் மகாராஜ் ஜென்மா இதே மாதிரி வாரக சம்பிரதாயத்திலே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் அங்கே வந்து சரி வராதப்பா, மௌனமாக வேற இருக்க சொல்லுவாளாம். உடனே கண்ணு கொட்டாமல் பார்த்துட்டே இருக்கணுமா. எனக்கு கீர்த்தனத்தில் ஆடி ஆடி பழக்கம், கீர்த்தனம் பாடி பாடி வழக்கம். சாயந்தரம் ஆனால் எனக்கு கையெல்லாம் நடுங்குறோம். எங்கே பஜனைக்கு போகாட்டேன், இதெல்லாம் பஜனைக்கு ஏதாவது போகணுமே, எனக்கு என்ன செய்யறது தெரியலையே. டெய்லி சாயந்தரம் சாயந்தரம் பஜனைக்கு போய் பழக்கப்பட்டவா, சத்சங்கத்துக்கு போய் பழக்கப்பட்டவா, கோவில்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்க, டெய்லி கோவில் இந்த ராமர் கோவிலில் சுற்றி இருக்கிறவாளை கேட்குறேன். டெய்லியும் இந்த ராமர் கோவிலுக்கு சாயந்தரமான வரவர்கள்லாம் இருக்கா? வந்து தரிசனம் பண்ணிட்டு ஆற்றுக்கு போய் காலையில் ஆனால் திருப்பி காலையில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலை சுற்றி அங்கே ஐயப்பன் கோவில், அது அங்கே சத்சங்கம், ராமர் கோவிலில் சத்சங்கம், அப்படி மாறி மாறி சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு திடீர்னு யூஎஸ்ஏல எங்கள் அப்போ என் பிள்ளை சியாட்டலில் இருக்கான் போகணும்னு சொல்லி உட்காந்தான். அங்கே கோவிலும் இல்லை, வாசம் இல்லை, கூண்டு போக ஆளும் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடாத. நிறைய பேர் இப்படி தான் யூஎஸ் போனால் நிற்க மாட்டேங்கிறது. ஏண்டா என் ஊரில் போனால் எவ்வளோ ஃபங்க்ஷன், எத்தனை கோவில் இருக்குது, போய் ஜாலியாக இருந்துட்டு வருது. அங்கே வெளிநாட்டில் போய் ஒரே 4 செவருக்குள்ளே உட்காண்டே, வெளியிலையும் போக முடியல. இப்போ ஒரே குளிர் பனி, என்ன தான் செய்வா வயசான காலத்தில்? கார் ஓட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய படிப்பு, பிஹெச்டியே முடிச்சிடலாம் போல இருக்குது, லைசன்ஸ் வாங்க முடியல அங்கே. அந்த அளவுக்கு டஃப். ஏதோ டவுன் பஸ் பிடிச்சோம், ஷேர் ஆட்டோ பிடிச்சோம்னா இல்லை, அதுவும் கிடையாது. என்ன செய்யறத அப்படின்னு யோசிப்பாளா இல்லையா? இங்க இருக்கிற சுகத்துல அக்காமடேட் ஆனவாளுக்கு அமெரிக்கா எப்படி பிரிக்கலையோ அது போல வார்க்க சம்பிரதாயத்திலையும் இதே மாதிரி சத்சங்கத்துல ஈடுபட்டவாளுக்கு வைகுண்டம் பிடிக்காம தான் போகும். அது வைகுண்டமாவே இருந்தா. அதனால பாண்டவன் சொன்னா அதெல்லாம் கஷ்டம்பா, வேண்டாம், வரல, நான் வைகுண்டம்லாம் வரல, எனக்கு வைகுண்டம் வேணும், எனக்கு மோட்சத்தை தான ஒரு அபங்கத்தில் கூட கிடையாது. ஆயிரக்கணக்கான அபங்கங்கள் இருக்கு. அபங்கம் மாத்திரம் இல்லை, எந்த பக்தர்களும், ஆழ்வார்கள் எடுத்துக்கோங்கோ, நாயன்மார்கள் எடுத்துக்கோங்கோ, எந்த பக்தர்களும் எனக்கு கைலாய வாசம் தானும், எனக்கு வைகுண்டம் தான் வேணும்னோ, எனக்கு வைகுண்ட வாசத்தை செய்து கொடுத்துடணும், ஜென்மா வேண்டாம்னோ சொன்னதே கிடையாது பக்தர்களுடைய கூட்டத்தில். அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளான, இப்படிதான் சொல்லியிருக்கார் அவர்களும். இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டும். இந்திரலோகமாவே இருந்தாலும் கூட எனக்கு அந்த சிவை எனக்கு வேண்டாம். பெரிய வச்சாம்பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் பண்ற, இந்திரலோகம்னா வைகுண்டம்ங்கிற. ஏன்னா இந்திரன்னா மகாவிஷ்ணுன்ட்டார் அவர். சும்மா இந்த இந்திரன்லாம் இல்லை, உப்புக்கு சப்பானி. அது இந்திரன்னா மகாவிஷ்ணு, தேவான்சா தேவ். வைகுண்டம் வேண்டாம் தான் இல்லைன்னு சொல்றா. அதே மாதிரி இவரும் சொன்னார். ஏன்னா அது அதான் அனுபவம், துக்காராமருடைய அனுபவம் அது. சரி விட்டுட்டார் பாண்டரங்கனம். என்ன ஆயிடுத்து இது? இப்போ ஞானேஸ்வர மகாராஜ்க்கு இவர் நிறைய சேவை பண்ணினார். தேகுவும் ஆலந்தியும் பக்கத்து பக்கத்து ஊர், பூனேலேருந்து பக்கத்து ஊர் தேகு ஆலந்தி. ஆலந்தியில் போய் ஞானேஸ்வர மகாராஜுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணினார். ஞானேஸ்வர மகாராஜ் இவர் மேலே பெரிய பிரியம் வச்சுட்டு இவருக்கு பலவிதமான கீர்த்திகளை கொடுத்தார். ஆனால் ஞானேஸ்வர மகாராஜ் சொன்னார், தயவுசெய்து என்னை வெளியில் காட்டாத,
அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். போலிலே கூரே போலிலே கூரே ஏதோ வளரி இருக்கேன்பா அபங்கம்ங்கிற பேர்ல இதோ ஞானி நான் நினைச்சுடாதப்பா, எல்லாம் உன்னுடைய துமச்சே வடவடை சீஷேக நாஹிஹா உபதேச, இதெல்லாம் உபதேசம் இல்லப்பா, நீ சொன்னதுடைய மிச்சம். இதோ நீ சொன்னதை வச்சு நான் வளரி இருக்கேன்பா, இதை வச்சுட்டு என்ன பெரிய ஞானின்னு உலகத்துல காமிச்சிடாத, எனக்கு அது ரொம்ப ஆபத்து என் பாரமார்த்திகத்துக்குன்னு சொன்னார். அவருக்கு கடன்காரன் ஆயிட்டார் ஞானேஸ்வர் மகாராஜ். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டார். அவருக்கு குழந்தையா பிறந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்ல. துக்காராம் மகாராஜுக்கே குழந்தையா பிறந்து துக்காராம் மகாராஜு கைங்கரியம் பண்ணணும். துக்காராம் மகாராஜுக்கு 42 வயசு இருக்கும்பொழுது ஜீஜாபாய் கர்ப்பவதியார். துக்காராம் மகாராஜ் தன்னுடைய அந்த ஞானேஸ்வர் மகாராஜ் மேல வச்ச பிரியத்தினால அவருக்கும் ஞானேஸ்வர் மகாராஜுக்கும் அப்பேற்பட்ட ஒரு கனெக்ட் இருக்கும் ஹிருதயத்தில். ஜீஜாபாய் கர்ப்பவதின்னு சொன்ன மாத்திரத்துல அவருக்கு புரியறது இந்த ஜீஜாபாயோடைய மணி வயிற்றில் ஞானேஸ்வர மகாராஜே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறது புரிஞ்சு போச்சு. ஞானேஸ்வர மகாராஜ் தன் குழந்தையா பிறந்து தனக்கு கைங்கரியம் பண்றதுல துக்காராம் மகாராஜுக்கு துளி கூட விருப்பம் இல்லாததுனால பாண்டவனை கூப்பிட்டார். இப்ப வரையும் கலப்பு சொல்லியிருக்க 42 வயசுல நான் கிளம்புறேன். பாண்டவனுக்கு ஒரு பாண்டன்னு சொல்ல மாட்டேன், மேல இருக்கிற மகாவிஷ்ணுக்கு ஒரே குஷி. துக்காராம் மகாராஜ் வைகுண்டம் வர சம்மதிச்சுட்டார். வைகுண்டவாசிகளுக்கெல்லாம் குஷியா போச்சு. அப்போ எப்படி வரப்போறார்? ஜீவசமாதி எடுத்துக்க போறாரா, சஞ்சீவன சமாதி எடுத்துக்க போறாரா, அவருடைய நிதானம் எப்படி இருக்கும், ஜலசமாதி எடுத்துக்க போறாரா, அப்படியே குப்தமாயிட போறாரா, மறைஞ்சு போயிட போறாரா, அவரை நிதானம் பார்க்கறதுக்கு எல்லாரும் பார்க்கிறார். அப்போ பாண்டன சொன்னார், அவர் மறைஞ்சும் போக வேண்டாம், அவர் பூமியிலையும் புதைய வேண்டாம், அவரை எரிக்கவும் வேண்டாம், இதுக்கெல்லாம் எனக்கு மனசு இல்லையப்பா. பின்ன அவருடைய தேகம் பவித்திரமான தேகம், ஆஜீவனம் வாழ்க்கையில நாமத்தை தவிர ஒண்ணு சொன்னது கிடையாது. அவர் இந்த வாக்குல அவ்வளவு நாம சங்கீதனம் பண்ணி அவர் தேகத்தை பவித்திரம் பண்ணி வச்சிருக்கார். அவர் ரோமத்தை எரிக்க எனக்கு மனசு இல்லை. அந்த தேகம் இந்த பூமியில வரமா போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அவர் மறைஞ்சு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால என்ன செய்ய போறேன்னா என் கருடனை கூட்டின்னு போய் அவர் சதேகத்தோட கூட்டின்னு வர போறேன் வைகுண்டத்துக்கு நான் முடிவு பண்ணினார். துக்காராம் மகாராஜ் சொன்னார், பால்குண மாசம் திரையோதசி அன்னைக்கு நீ ரெடியாரு, நான் வரேன். அந்த பால்குண திரையோதசி வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். அந்த நாள் காலையில துக்காராம் மகாராஜ் கிளம்பி, அவருக்கு நன்னா தெரியும் இன்னைக்கு பாண்டவனை அழைச்சின்னு போக போறான், ஆனா யாருக்கும் தெரியாது. நான் இன்னும் புராணம் சொல்லல, சரித்திர காலம் சொல்றேன், 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றேன். காலையில பஜனை ஆரம்பிச்சார். எல்லாரும் திண்டினா ஒரு யாத்திரை வீதி பஜனை பண்ணிட்டே போனார். தன் முன்னோர்களால ஏற்படுத்தப்பட்ட அந்த பாண்டரங்கன் கோவிலுக்கு போய் அந்த பாண்டனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இந்த பாண்டரன் சொன்னார், பாண்டுரங்கா மேலும் மேலும் இந்த கைங்கரியம் கிடைக்கணும், நான் கிளம்புறேன். பாண்டரன் நமஸ்காரம் பண்ணார்.
மேற்கொண்டு பாண்டவன்கிட்ட விடை பெற்று வெளியில வரும்போது பாண்டவன் கண்ணில் கண்ணீர் வந்ததுன்னு சொல்றார் அபங்கத்துல. பாட வேண்டாம் நினைக்கிறேன். இப்படி ஒரு அபங்கம் இருக்கு, அதை பாடுறதுக்கு சக்தி இல்லை இப்போ எனக்கு. இது பாவ புஷ்டியான விஷயம். இந்த கதை 27ஆம் தேதி நான் பிரவச்சனம் பண்ணுவேன், அப்போ கேட்டுக்கோங்க. அது யூடியூப்ல லைவ் வரும். நம்ம சம்ஸ்தான் விஸ்வவர்க்க சம்ஸ்தான் யூடியூப்ல லைவ் இருக்கும். அப்போ இந்த கதைகள்லாம் விஸ்தாரமாக சொல்கிறேன். பாண்டங்கன்னு அழறான், ருக்மணிகிட்ட சொல்லி அழறான். இப்படி துக்கா என்னை விட்டுட்டு போறானேங்கிறார் இந்த பாண்டங்கன். இது என்ன அத்வைத்த பாவமா? பாண்டங்கன் எல்லாம் இப்போ வைகுண்டத்திலேருந்து கூப்பிட்டது யார்? அதே பாண்டங்கன் தானேன்னா அது வேற சமாச்சாரம். இந்த பக்தி வேற. குழந்தைகிட்ட அப்பா குழந்தையா தான் பழகுவார், கலெக்டர் ஆஃபீஸில் போனால் கலெக்டராக இருப்பார். ரெண்டுத்துக்கும் சுபாவம் வேற வேறையாக தான் இருக்கும். குழந்தைகிட்ட கலெக்டர் மாதிரி பழக முடியுமா? ஏடா அப்பா எனக்கு அந்த பொம்மை வேணும், மனு கொடுன்னு சொல்லுவாரா கலெக்டர்? கலெக்டர் ஆஃபீஸில் தான் கலெக்டர் மாதிரி பழக முடியும். பிள்ளைகிட்ட அப்பனா தான் பழக முடியும். அதுபோல பக்தன்ட்ட தெய்வமாக கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பரா பழகுவான். வைகுண்டாதிபதி அது வேற, அவர் அங்க வைகுண்டாதிபதியா பழகுவார். எல்லாத்தையும் ஞானமா தான் பழகணுங்கிற அவசியம் இல்லை. ஞானியான பக்தன்ட்ட உறவாடுறதுக்கு பக்தனாவே அவர் ஆகி அவனுடைய பாவங்களை தான் ஏத்துக்கிறார். எவர்கள் எப்படி என்ன பஜிக்கிறாளோ தான் தசைவ பஜாமியகம், அவர்களை நான் அப்படியே அணுகுகிறேன்னு சொல்றான் பகவான். இவருடைய விரகம் புரிஞ்சு தானும் விரக பாவத்தில் வந்து அழறான் பகவான். பாண்டுரங்க நேர போனார். ஒரு பெரிய இடம் இருந்தது, அங்க ஒரு பெரிய மரம், அரச மரம். அது கீழே உட்கார்ந்தார், பஜனை ஆரம்பிச்சார். அந்த பஜன்ல எல்லாரும் கூட பாடுறார்கள், பாடினே இருக்கார்கள். அங்க குஷி, அப்பேற்பட்ட ஒரு உற்சவம் நடக்கிறது. அப்போ தூரக்க இருந்து ஒரு பெரிய பறவை பெரிய ரெக்கை அடிச்சுண்டு வருது. எல்லாரும் மேல பார்த்து ஏதோ பெரிய பறவையா இருக்கு, பெரிய பறவையா. அதுதான் நம்மளுடைய கருடாழ்வார். பெரிய ரெக்கைகளை கொண்டு வந்தார். ஒரு மணி மண்டபத்தை சுமந்துண்டு வரார் தன் முதுகுல. எல்லாரும் பயப்படும் போது அந்த அபங்கங்கள் கூட இருக்கு. பையில ஆலே ஹரி, சங்க சக்கர கதாதர சோபே ஹரி. யாரும் பயப்படாதீங்கோ, நம்ம பகவான் நம்ம பாண்டவன் எனக்கா வேண்டி அனுப்பிச்சிருக்கான் கருடனை. உங்களுக்கா? என்ன மகாராஜ்? ஆமே ஜாத்தோ புளியாகாவா அமுச்சி ராம ராம கியாவா. நான் என் சொந்த கிராமத்துக்கு போறேன். எல்லாருக்கும் ராம் ராம் இப்படி சொல்றார் துக்காராம் மகாராஜ். எல்லாருக்கும் ராம் ராம். எங்க இருந்து வந்தார்? அவர் வைகுண்டத்திலிருந்து தான் இறங்கி வந்தார். இந்த ஜனங்களை உத்தாரணம் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி இறங்கி வந்தார். அத்தனை கீர்த்தனைகளை கொடுத்தார். இன்னி வரைக்கும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். தான் காரியம் முடிஞ்சது. மேற்கொண்டு ஞானேஸ்வர மகாராஜுடைய கைங்கரியத்தை வாங்கக்கூடாது, அவரை பேறுபட்ட மகான் அப்படின்னு அவர் கைங்கரியம் வாங்கக்கூடாது சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பக்தர்கள்லாம் கதறார். இதுதான் விரகம். ஜீஜாபாய் கர்ப்பவதியா இருக்கா, அவளுக்கு தெரியாது தன் வீட்டுக்காரர் வைகுண்டம் போறாருன்னு. அவர் வீட்டில் ஏதோ திருக அடிச்சு எந்திரத்துல கோதுமை அரைச்சுன்னு உட்காந்துருக்க. அங்க இருக்கிற 2 பேர் ஓடி போய், அம்மா ஐசாப், அம்மா நம்ம துக்காராம் வைகுண்டம் கிளம்புறார். வைகுண்டம் கிளம்புறாரா? அவர் சத் சங்கத்துக்கு போனா வைகுண்டம் போறேன்பார். அடிக்கடி கேட்பா, இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு லோஹாகாவில் வைகுண்டம், நான் வைகுண்டம் போயிட்டு வரேன் அப்படிம்பார். ஏன்னா கீர்த்தனம் தான் வைகுண்டம். வைகுண்ட புவனி கர கேளே. எது வைகுண்டம்? எங்க பகவானுடைய கீர்த்தி பாடப்படுறதோ, பகவானுடைய குணங்கள் பாடப்படுறதோ அதுதான் வைகுண்டம். அந்த ரீதியில் அவர் சொல்வார், நான் வைகுண்டம் போறேன்.
அவர் ஏதோ சத்சங்கம் போடுவாரா இருக்கும். இல்லை, நிஜமா வைக்குண்டாம். என்ன சொல்ற? கிருட பகவான் வந்துட்டு இருக்கார், கிட்டக்க வந்தாச்சு, அவர் ஏறி போறார வைகுண்டத்துக்கு. பாண்டங்கன் வர சொல்லிட்டார். ஆமா, போடி கதை சொல்லாதன்னு சொல்லலை ஜிஜாபாய். அப்படியா? போட்டதை போட்ட மாதிரி ஓடினா. ஏன்னா அவ வீட்டுக்காரருடைய மனநிலை அவருக்கு தான் தெரியும். எப்பேற்பட்ட பக்த சிரோமணி துக்காராம் மகாராஜ்ங்கிறது வீட்டம்மாக்கா தான் தெரியும். ஜிஜாபாய் ஓடுறா. இவர்கிட்டலாம் சொல்றார், நீங்கள்லாம் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேரணுமானால் யா நிஜதாமி கோணி விட்டல விட்டல போலாவான், ஏத்தே நிஜதாமி கோணி விட்டல விட்டல போலாவான். யாராவது என்னுடைய இடத்துக்கு, நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டேன்னா விட்டல் விட்டல் சொல்லுங்க, போ வந்துடுவார். உங்களுடைய தேகமும் பவித்திரமாகும். நீங்கள் எல்லாரும் வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு வருவார்கள். யார் பகவன் நாம சங்கிலிட்டி சொன்னவர்கள் தேகத்தை விடுவார்களோ அவர்கள் அழைச்சின்னு போக யமதூதர்கள் வரமாட்டார்கள், விஷ்ணு பாஷதர்கள் அனுப்புவார்கள். அவர் மரியாதையோட பூர்ணகுமம் கொடுத்து வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போற பார்ப்பார். அப்படி ஒரு பாகவதன் வைகுண்டத்துக்கு போறதை பார்க்கறதுக்கு யம தர்மராஜன் வழியில் நின்று கை கூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு போவார்னு அபங்கம் சொல்றது. யம தர்ம வாட்டப்பாகே நிரந்தர ஜோடூனியா கரதிஷ்டதசே. பகவன் நாமத்துடைய மகிமை அப்பேற்பட்டது. அந்த காளி விட்டு அமாசி பாவலா குடி சைத துக்கா குப்தஜால. சரீரத்தோட கருடன் மேல ஏறி உட்கார்ந்தார், வீணை வச்சிருந்தார், துப்பலா வச்சிருந்தார். பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கான கருடன் கிளம்பி போயிட்டார் வைகுண்டத்துக்கு. சதேக வைகுண்ட கமனம். அவருக்கு சமாதி கிடையாது, அவருக்கு இது கிடையாது, ஜீவ சமாதி கிடையாது. அவர் எரிக்கலை புதைக்கலை, அவர் தேகம் கிடையாது, அடையாளம் கூட கிடையாது. அவர் அப்படியே தேகத்தோட வைகுண்டம் போனார். ஏன்? பவித்ரச்சி ஹோய தேகத்தியாச்சா. அவர் தேகம் பவித்திரமாயிடுச்சு, அந்த அளவுக்கு பவித்திரமாயிடுச்சு. இந்த தேகத்தை பவித்திர பண்ண என்ன புண்ணியவாச்சனம் பண்ணினாரா? இல்ல, பகவன் நாம சொன்னார். கர்மாலேயே இருக்கு. என்னன்னா பாஹ்ய அபியந்தர சுச்சி, வெளி உள் சுத்தி எல்லாமே கிருஷ்ணானுஸ்மரணத்தினால ஏற்படுறதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. கிருஷ்ணஸ்மரணத்தினாலேயே ஏற்பட்டுடும். எப்போனா உள் சுச்சி வெளி சுச்சியான சரீரம். மனசையும் சுத்தம் பண்ணும், சரீரத்தையும் சுத்தம் பண்ணும் பகவன் நாம சங்கீர்த்தனம். அந்த தேகத்தை பவித்ரி பண்ணும். அப்பேற்பட்ட பகவன் நாமத்துடைய சங்கீதத்தினுடைய மகாத்மியத்தை நிரூபிச்சிட்டார் துக்காராம் மகாராஜ். பகவன் நாமத்தை சொன்னால் எது கிடைக்கும்ங்கிறத எல்லாரும் பார்க்க வச்சுட்டு போனார். இது ஒன்றும் சும்மா குப்தமா நைட்டோட நைட்டா ஆளை காணும், ஓ வைகுண்டம் தான் போயிருப்பாருன்னு ஒன்றும் யூகம் இல்லை. இது காலையில 10:30 மணிக்கு இன்னைக்கு தேகுல 27ஆம் தேதி கொண்டாடுவா. மராட்டி சேனல் இருது. ஆனால் இந்த டாடா ஸ்கைலாம் வச்சிருக்கா இல்லையா, எல்லாம் மராட்டி சேனல் இருந்தது. ஆனால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜி மராட்டியோ அந்த மராட்டியோ எல்லா சேனல்லையும் இந்த தேகுவோடைய ஃபங்க்ஷன் என்ன நடக்கிறதோ அதை போடுவா. அவர் கிளம்பும்போது இன்னைக்கும் இந்த மரம் அந்த டைம் வரும்போது இப்படி சிலுக்கும். இந்த மரம் அங்க இருக்கிற மரம் இப்படி சிலுத்து காட்டும். அப்படி ஒரு உற்சவம் நடக்கும். ஜே ஜே ஜேன உற்சவம். லட்சோபலட்சம் ஜனங்கள் அங்க கூடின்னு இருக்கா. இப்போ அந்த திதியை கொண்டாடுறதுக்கு இதே மாதிரி விஷயங்கள்லாம் நம்பூர் சேனல்ல காட்ட மாட்டா. அதுவும் எலெக்ஷன் டைம் வேற. எப்ப பார்த்தாலும் தன் மைக்கை பிடிச்சு பேசிட்டு இருக்கிறத மாத்திரமே காமிப்பார்கள். அதுவும் நாட்டுக்கு தேவை இருக்கு, நல்லதாக முடிவு எடுங்க. அதுவும் நாட்டுக்கு தேவையா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலும் கூட இது. அதனால இதே மாதிரி விஷயங்கள் நம்ம டிவியில பார்க்கணும், குழந்தைகளுக்கு காமிக்கணும். டிவியில தெரியறது. மராட்டி சேனல்ல லைவ் போடுவா. காலையில 10 மணிக்கு 27ஆம் தேதி புதன்கிழமை பாருங்க. எல்லாம் துக்கா பீஜ்னு சொல்லுவா. துத்தியைக்கு பீஜ், திருத்தியில துத்தியை, பால்குண துத்தியா. இப்போ வரக்கூடிய துத்தியை வர புதன்கிழமை துத்தியை.
பால்குண மாதம் துத்தியை. அன்னைக்கு தான் துக்காராம் மகாராஜ் வைகுண்டம் கிளம்புறார், தேகத்தோட கிளம்புறார். இந்த 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 லயனுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்காக இந்த கதையை எடுத்துட்டேன். அதுவும் துக்கா பீச் பக்கத்திலே வருது. அன்னைக்கு 27ஆம் தேதி நம்ம வீட்டில் ஒரு துக்காராம் மகாராஜ் படம் இருந்ததுன்னா அதுக்கு பூ போடுங்க. அதே மாதிரி மகான்களுடைய ஃபோட்டோலாம் நம்மள்ட்ட இருக்கணும். அவா கல்யாண ஃபோட்டோ 15 மாட்டி வச்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு மகானோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டே தீரும். ஞானேஸ்வர மகாராஜ், துக்காராம் மகாராஜ், பாண்டவனுடைய படம் இதெல்லாம் பூஜை ரூமில் இருக்க வேண்டாமா? அவர்களை தரிசனம் பண்ணாலே நமக்கு அப்பேற்பட்ட புண்ணியம். நித்தியம் காலையில் அவரை தரிசனம் பண்ணணும். சில பேரை ஸ்மரணம் பண்ணணும். காலங்கார்த்தால் காலையில் எழுந்துட்ட உடனே மகான்களை ஸ்மரணம் பண்ணணும், ஹரிநாமத்தை ஸ்மரணம் பண்ணணும், சாதுக்களை ஸ்மரணம் பண்ணணும், நம்மளுடைய சைன்யர்களை ஸ்மரணம் பண்ணணும், நம்மளுடைய பித்ருக்களை ஸ்மரணம் பண்ணணும். இந்த 4 ஸ்மரணம் அவசியம் பண்ணியா காலையில் இருந்துட்ட மாதிரி. அதே மாதிரி காலையில் அந்த துத்தியை இன்னைக்கு வரக்கூடிய புதன்கிழமை எல்லாருக்கும் அபங்கம் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நான் இப்போ பாடக்கூடிய நாமத்தை எல்லாரும் பாடலாம். என்னன்னா இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி எங்கே வச்சு ராமலக்ஷ்மி ஹாலில் ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த அபங்கத்துடைய மற்ற சரணங்களுக்கு அங்கே பிரவச்சனம் பண்ணுறேன். 6 to 8 வர ஏப்ரல் 7, ரொம்ப தூரம் இல்லை, வர ஏப்ரல் 7 அந்த ராமலக்ஷ்மி ஹாலில் வச்சு, இதே ராம்நகர்லேயே தானே, ராம்நகர் ராமலக்ஷ்மி ஹாலில் போன தடவை நடந்த ஹால். ஏப்ரல் 7ஆம் தேதி ஐயப்பன் பூஜா சங்கத்துக்கு பக்கத்துலையா. இப்போது துக்காராம் மகாராஜுடைய நாமத்தை பாடினா போகிறோம். அதை நான் பாடுறேன், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். तुकाराम 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 राम तुकाराम 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 तुकाराम
தேதி துக்காராம் மகாராஜுடைய அந்த பீச் உற்சவம். துக்காராமுடைய துதியை திதி, துதியை தான் பீஜ்னு சொல்கிறா. துக்கா பீச் அப்படின்னு பேர். அன்னைக்கு 27ஆம் தேதி, வரக்கூடிய 27ஆம் தேதி எல்லாரும் இந்த நாமத்தை சொன்னால் போகிறோம். யாரும் இல்லை, காலையில் என்னண்டு துக்காராம் 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 துக்காராம். இந்த நாமத்தை யார் சொல்வார்களோ அவர்களை கண்டு யமன் பயப்படுறான்னு சொல்கிறார். இந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட விசேஷம். துக்காராம துக்காராம நாம கேத்தா காப்பே யம, சாதுக்களுடைய வாக்கியம் இது. அதனால் யார் யார் துக்காராம்ங்கிற நாமத்தை சொல்லுவார்களோ அவர்களுக்கு பக்தி பூர்ணமாகும், அவருடைய கிருப்பை கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை மேற்கொண்டு அடுத்த சரணத்திலிருந்து அந்த ஹாலில் ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்கும். சத் சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஞானேஸ்வரா மாவுளி ஞானராஜ மாவுளி மகாராஜ ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி மகாராஜ ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி பகவன் நாம சங்கீர்த்தனத்தை எப்போதும் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம்ங்கிறது ஒன்று. இருந்தாலும் அதற்குள்ள தீட்சையை வாங்கிட்டு சொல்கிறதுன்னு ஒன்று, நாம தீட்சைன்னு பேர். அந்த நாம தீட்சையை நாம் எப்போதும் கொடுக்குற வழக்கம் உண்டு. அதற்கு என்ன நியமம்னா, டெய்லி நாமாசரணம், துளசி மாலை கழுத்தில் போட்டுருக்கணும். வேறு என்னதான் நியமம் கிடையாது. சில நியமங்கள் இருக்குது. என்னன்னா, அது சொன்னால் ஜாஸ்தியாக இருக்கலாமா இருக்கும். மாம்சஹாரம் கூடாது, மதுபானம் அதெல்லாம் கூடாது, சிகரெட் கூடாது, குட்கா கூடாது. இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். பரஸ்திரீ ருக்மிணி சமான பரபுருஷ பாண்டுரங்க சமான். முடிஞ்ச பொழுது பண்டரி போயிட்டு வரணும். டெய்லி ராமகிருஷ்ணரி ஜபம் சொல்லணும். இது தவிர ஒன்றும் கிடையாது. நான் மந்திரத்தையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன், ரகசியத்துக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே காதல் கொட்டு மூடி காதல் யார்ட்டையும் சொல்லாதே சொல்கிற மந்திரங்கள் இல்லை. குளிக்காமல் சொல்லாதேன்னு சொல்கிற மந்திரம் இல்லை. நடந்து போகும்போது சொல்லாதேங்கிற மந்திரம் இல்லை. இன்னவர் சொல்லக்கூடாதுங்கிற மந்திரம் இல்லை. யாரும் சொல்லலாம், எங்கேயும் சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். ஒரு இடத்துல உட்காந்து சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் எங்கேயும் சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். இது எப்போதுமே சொல்லலாம், தீட்சை வாங்காமல் கூட சொல்லலாம். ஆனால் குருமுகமாக சொல்லிண்டா அதுக்கு ஒரு விசேஷம், அவ்வளோதான். அது ரொம்ப சுலபமாக அந்த பலனை நம்ம கொண்டு இருக்கோமே நான் குரு கிருப்பையினால். அதனால் அதுக்கு துளசி மாலை நான் தருவேன். அந்த துளசி மாலையை போட்டுக்கணும். அந்த துளசி மாலையை கழட்டவே கூடாது. 48 நாள் இல்லை, கடைசி மூச்சு பரியந்த அந்த துளசி மாலை கையில். அருந்துருத்துனா வேற போட்டுக்கணும், வேற போட்டுக்கலாம். யாரும் போட்டுக்கலாம், எப்போதும் போட்டுக்கலாம். ஸ்திரீகள் போட்டுக்கலாம், அசுச்சியில் இருக்கும்போது ஸ்திரீகள் போட்டுக்கலாம், புருஷர்கள் போட்டுக்கலாம். தூங்கும் போது இருக்கணும், எப்போதும் இருக்கணும். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எப்பொழுதும் இருக்கணும். அது இருந்துன்னா வேற வேற துளசி மாலை. எல்லா கடையிலையும் துளசி மாலை கிடைக்காத கடை கிடையாது. ஏதாவது துளசி மாலை வாங்கி போட்டுக்கலாம். அதனால இந்த துளசி மாலை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த தீட்சை. கடைசி வரைக்கும் மாம்சாகாரம் இருக்கக்கூடாது, ஹிம்சாவுடைய விஷயங்கள் இருக்கக்கூடாது, நாமா சொல்லணும், கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. எங்கேயாவது சாதுக்கள் வந்தால் சத்சங்கத்துக்கு போய் அங்கே சிரவணம் பண்ணணும், பகவான் நாமம் வாக்கில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற நியமத்தை தவிர வேறு எந்த நியமமும் இல்லை. யாருக்கெல்லாம் தீட்சை வாங்கிக்கணுமோ, நான் இங்கே கொஞ்சம் நேரம் இங்கே வந்து உட்காந்துப்பேன் கீர்த்தனை முடிஞ்ச உடனே, அப்போ வந்து தீட்சை வாங்கிக்கலாம். உங்களால் முடிஞ்ச தட்சணையை அங்கே கொடுக்கலாம். நான் உங்களுக்கு துளசி மாலை போட்டு விடுறேன். விட்டால ஜெய ஜெய விட்டால, 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 ஜெய ஜெய விட்டால. ஆ போலிலே புரே விட்டா போலி உத்தரே ராஷமா பராரமா ராஜ சுதி சுதா நாஹி விசாரிலா அதிகாரம்யா
पे किंकरा ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम वरदे हरिविठ्ठल श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की मावली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु श्री तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सब संतनों की धर्म की जय हो धर्म की जय हो धर्म की जय हो अधर्म का नाश हो अधर्म का नाश हो अधर्म का नाश हो प्राणियों में सद्भावना हो प्राणियों में सद्भावना हो प्राणियों में भावना हो विश्व का कल्याण हो विश्व का कल्याण हो विश्व का कल्याण हो हर हर महादेव गो माता की जय भू माता की जय भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय छत्रपति शिवाजी महाराज की जय पतित पावन भगवान नाम की जय भागवत धर्म की जय पांडुरंग हरि वासुदेव पांडुरंग हरि वासुदेव पांडुरंग हरि वासुदेव